ஈரோடுன்ற மாதிரி நம்ம மைண்ட்லேருந்து போயிடுச்சு சார். என்ன ஜோக்கா இது, செம்ம ஜோக்கில் இது, சூப்பர் சார். ஓகே, அந்த எல்லாம் போனதுக்கப்புறம் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து இதில் கூட்டமே காமிக்க வேணாம் ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் பிகேஃபம்ல வந்து ஒரு ப்ரோமோ போட்டோம், 2வது நாளே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து அனைவரும் வாரியில் ஆதரவு தாரேன்னு பிரியாணி கொடுத்து கூப்பிட்ற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் கூட வேலை செஞ்சவங்க, எங்கள் கூட இதுக்கப்புறம் வேலை செய்ய போகிறவங்க இந்த இடத்துக்கு வந்தால் போதும். எஸ், 5 steps backs and photographers. ஓகே, விஜய் டிவி கேமரா ரெடியா? ஓகே, ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து பின்னாடி இருக்கிற ஆண்டி சொன்னாங்க மறைக்குதுன்னு. ஓகே, இங்கே வந்திருக்கிறதுக்கு சென்னை மைக்ரோ அப்படின்ற ஒரு பேர் ஒன்லி கார். ஏன்னா அந்த பசங்களுக்கு நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை, நம்மள மாதிரி தான் அவங்களும். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதே காருக்குள்ளே இருந்து எப்போவாது வழி கிடச்சா வீட்டுக்கு போகலாம், இந்த ஊரை திட்டலாம், மழையை திட்டலாம், ரோடை திட்டலாம், எல்லாரையுமே திட்டலான்ற மாதிரி இருந்துக்கலாம். அந்த பசங்க யாருன்னு தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஒரு 3 நாளைக்கு அப்படியே ஊற்றிட்டே இருந்தது. கடைசியாக அந்த மழை ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி பிகேஃபம் ஆஃபீஸ்க்கு ஒரு தாத்தா வந்தார். அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை. அவர் பார்த்தாலே வந்து 2 நாள் சாப்பிட்ருக்க மாட்டார். அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற ஒரு தாத்தா வந்தார். 70 வயசுக்கு மேலே இருக்கும். வந்துட்டு வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் அவர்கிட்ட 5 ரூபா பேக்கெட் பிஸ்கெட் 10 இருந்தது. என்னால் என்னப்பா முடியும், யாராவது தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பா, தப்பாக நினச்சிக்காரு, எனக்கு இவ்வளோ தான் இருக்கிறது. இது வந்து 2வது இன்சிடென்ட். சொல்லும்போது ஒரு மாதிரி எனக்கு வந்து இப்போ சொன்னாலும் ஒரு மாதிரி சிலுக்கும். ஏன்னா நிஜமாலே அந்த அளவுக்கு ஒரு வந்து இந்த தாத்தாலாம் அவர் பண்ண அவசியமே கிடையாது. அந்த 50 ரூபா வச்சு அவர் 2 நாளைக்கு சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் அந்த தாத்தா வந்தார். அவர் எங்கேருந்து வந்தார், அவர் கொடுத்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்க கேட்டோம். ஐயோ வேணாம் பாட்டு கிளம்பி போயிட்டார். இது நடந்த 2 நாளில் இவ்வளோ பெரிய மழை. ராத்திரி வந்து எங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, ரோட்டில் மாட்டியிருக்கிறவங்கள ஒரு இடத்துல போய் சேஃபாக இருக்க வைக்க முடியும். இப்போ கோடம்பாக்கத்துலேருந்து ஒருத்தர் தாம்பரம் வரைக்கும் போகணுன்னா அவரால் முடியாது அன்றைக்கி நைட். ஸோ கோடம்பாக்கத்துலேயே தங்கறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இதை வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் யூஸ் பண்ணி பண்ணணும். இது அடுத்த லெவலுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்த 2 பேர் மூஞ்சி எனக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ இந்த தாத்தா பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லாத்துலையும் என்ன திட்டிட்டு இருக்கும்போது நடிகர் சித்தார்த் எனக்கு கால் பண்ணார். நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அவர் வா நம்ம ரோட்டில் போய் எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருக்கிற வண்டியில் எத்தனை பேரை கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஆரம்பிச்சது தான் சென்னை மைக்ரோ. ஸோ அடுத்த நாளைக்கு காலையில் நாங்கள் ரோட்டுக்கு போகும்போது எங்கள் கூட வந்து ஒரு 15-20 பேர் வந்தாங்க. 15-20 100 ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஜாஸ்தியாச்சு. 2வது நாள் 3வது நாள்லாம் வந்து எங்கேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. அதுதான் சென்னை மைக்ரோ. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுலாம் தோணுச்சு. அந்த ஆயிரக்கணக்கான பேரும் இங்கே வரல, ஆனால் அதில் இன்னும் மோட்டிவேட்டடாக, ஸ்பிரிட்டடாக எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தொடர்ந்து வர கான்ட்ரிபியூஷன் எல்லாத்து மூலியமாக தெரியுது. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கப்புறம் என்ன வேலை பண்ண போகிறோம், யார் கூட பண்ண போகிறோம் என்று எல்லாமே பேசுவோம். நிறைய பண்ணவும் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ இன்வைட்